சுவாமி அந்த சித்ரா பௌர்ணமி ஆமா நடவாவி நடவாவி. அது என்ன நடபாவி இல்ல, நடவாவி வாவி தான் வாவி கிணறு வாபி. இப்போ மேல் லேயர்ல இறங்கினாலேயே அங்க ஒரு கிணறு அழகா இருக்கும் நடுவுல, அதை சுத்தி ஒரு சின்ன பிராகாரம் இருக்கும். சுவாமி அந்த பிராகாரத்துக்குள்ள பற்றி உலாத்துதல் நடத்தும். ஓ அதுக்குள்ள சரியான அட்வென்ச்சரஸா இருக்கும் அது. நல்ல கும்மிருட்டு, ஆனா பளிச்சுன்னு பால் நிலா பிரகாசிக்கிறது. அந்த நிலவு இந்த கணத்துல உள்ள பிரதிபலிக்கும். ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண் அம்சத்துக்கு நடுவில் ஒரு ராஜஹம்சம் போற மாதிரி, ரெண்டு பெண் யானைக்கு நடுவில் ஒரு ஆண் யானை போற மாதிரி, ரெண்டு அழகான கொடிகளினாலே தழுவப்பட்ட ஒரு பெரிய மரம் மாதிரி அப்படி தேபெருமாள் வரதன் அப்படி போவான். திருவிடந்த ஸ்தலசேனம் எங்க இருக்க? கிழக்கு நோக்கி தான் இருக்கு. கரெக்ட் தானே? கிழக்கு நோக்கி தான் இருக்க. காஞ்சிபுரத்துல மட்டும் பாருங்க, மேற்கு நோக்கி தான் திரும்ப. இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சுவாமிகள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த எபிசோட்ல நம்ம சுவாமிகள்கிட்ட பேசி நிறுத்தும் போது ஒரு முக்கியமான ஒரு இதை பத்தி நான் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னுட்டு. அந்த ஒரு கிணற்றுக்குள்ள இறங்கி சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம் சித்ரா பௌர்ணமி நாள்ல நடக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதை பற்றி தனியாக டீட்டெயிலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி சுவாமிகள்கிட்ட நம்ம அதை தான் பர்டிகுலராக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன வைபவம், அதற்கும் வரதராஜ பெருமாள் அவரோட ஆவிர்வாகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இப்படி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி நமஸ்காரம். ஜெயலலிதா சுபர்ணா. சுவாமி அந்த சித்ரா பௌர்ணமி நடவாவி நடவாவி. அது என்ன? நடபாவி இல்ல, நடவாவி வாவி தான் கிணறு. வாவி வாபி சொல்லலாம். பாவி இல்ல, பாவி இல்ல, வாவி தானே. கணத்துக்குள்ள இறங்குற உற்சவம், அவ்வளவுதான். அதான் சூப்பர். இது என்னன்னா அப்படி கேட்டா ஊரல் உற்சவம்னு சொல்லுவா, நடவாபி உற்சவம்னு சொல்லுவா, பாலாத்த உற்சவம்னு சொல்லுவா. முதல் நாள் நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். இப்போ சித்திரை ஹஸ்தம் முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரை ஹஸ்தம் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் பிரம்மதேவனுடைய அஸ்வமேத யாகத்தில் ஆவிர்பவித்தலுடைய திருநன்னாள். ஆதியுகத்து அயன் கண்டு நின்று அருள் வரதர் என்று அந்த உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். பிரம்மதேவர் யாகம் பண்ணார். அந்த யாகத்திலிருந்து பெருமாள் ஆவிர்பவித்தார் வரதராஜ பெருமாள். நீங்க ஒரு விசேஷம் கவனிச்சிருக்கீங்களா? எல்லா கோவில்கள்ல சாதாரணமா பெருமாள் எந்த பக்கம் திருமுகம் பண்றார், அதாவது எந்த எந்த திசையை நோக்கி இருப்பார்? பெரும்பாலும் சுவாமி கிழக்கு நோக்கி தான் திருக்கோலம். எந்த ஜென்ரலா பார்த்தா எங்க போனாலும் கிழக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் திருவள்ளிக்கணி பார்சாதி எங்க கிழக்கு நோக்கி தான் இருக்கார். திருவள்ளூர் வீரராகவன் எங்க இருக்கார்? கிழக்கு நோக்கி தான் இருக்கார். இந்த ஏரியால பார்ப்போம். திருவிடந்த ஸ்தலசேனம் எங்க இருக்க? கிழக்கு நோக்கி தான் இருக்கு. கரெக்ட் தானே? கிழக்கு நோக்கி தான் இருக்கார். காஞ்சிபுரத்துல மட்டும் பாருங்க, மேற்கு நோக்கி தான் திரும்ப. மேற்கே நோக்கிய திருக்கோலம். ஏன்னா கிழக்கு நோக்கி பிரம்மதேவர் யாகம் பண்றார். அந்த யாக குண்டத்திலிருந்து வரதராஜ பெருமாள் ஆவிர்பவிக்கிறார். அப்ப அவருக்கு எதிர எப்படி வந்தாரா? எப்படி இருப்பார்? மேற்கதான் நோக்கி. புரியுது. அவர் யாகம் பண்ணி அன்றைய தினத்துல ஆவிர்பவித்த நாள் தான் சித்திரை மாசம் சதுர்தசி நட்சத்திரத்துல நல்ல ஆச்சரியமான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல அந்த அஸ்வமேத யாகத்தில் வபை அப்படின்றதாக ஒரு திரவியம் சொல்லுவோம். ஹவிர்பாகம்னு சொல்லுவோம். ஹவிஸ். அந்த ஹவிர்பாகத்தை பிரம்மதேவர் சமர்ப்பித்த பொழுது வரதன் ஆவிர்பாவம் ஆனார். ஹவிர்பாவம் கண்ட ஆவிர்பாவம். அதுல இருந்து பெருமாள் எழுந்தார். அப்படியே அந்த புண்ணியகோட்டி விமானம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் வரதராஜ பெருமாள் எழுந்திருக்கக்கூடியதான அந்த விமானத்திற்கு புண்ணியகோட்டி விமானம் பேரு. புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. வரதராஜ பெருமாள் கோட்டி சூரியனை போல பிரகாசித்து கொண்டு அவன் அதிலிருந்து தோன்றிய பொழுது சூரியனுடைய பிரகாசம் சூரிய ஒளியில் ஏற்றப்பட்டதான அகல் விளக்கு போல இருந்தது. பகலோன் பகல் விளக்கு. நம்ம தினம் 12 மணிக்கு நீங்க மொட்டை மாடியில ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சா எப்படி இருக்கும்? என்ன இருக்கு அந்த மாதிரி இருந்தது சூரியன். ஏன்னா கோட்டி சூரியனாக பிரகாசிக்கிறவர்களே வரதராஜ பெருமாள். ஆமா. அப்படி அவர் சித்திர மாசத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினார் அப்படி சொல்லுவா. இன்னைக்கும் வரதராஜ பெருமாள் வாக்குல அந்த கிட்ட போனா அப்படின்றால என்னது சென்டர் ஃப்ரெஷ், அப்புறம் க்ளோஸ் அப். வரதனுடைய மூச்சு கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திரு பவள செவ்வாய் நான் தித்தித்திருக்குமோன்னு வரதனுடைய மூச்சு காற்று எப்பொழுதுமே
அந்த வப்பையினுடைய வாசனை இருக்குமா, அவருக்கு அதான் சென்டர் ஃப்ரெஷ். அதை வாங்கி சாப்பிட்டுருக்காரோ இல்லையோ, பிரம்மா சமர்ப்பித்து தானே, ஹவிஸ் தானே, நைவேத்தியம் தானே அது, அந்த வாசனை வீசுமா. வபா பரிமளோல்லாச வாசிதாதன பல்லவம்னு வரதனுடைய அந்த மூச்சு காற்றுடைய அந்த வப்பையினுடைய வாசனை வீசுமா, அற்புதமா. அந்த ஒரு உற்சவம் அன்னைக்கு நடக்கும். அதுதான் விசேஷம். கார்த்தால சுவாமி புறப்பாடாகி மாடவீதியை புறப்பாடு தான் கண்டறிடுவார். கார்த்தால புண்ணியகோடி விமானத்தில் புறப்பாடாகும், சாயங்காலம் மாடவீதி வருவார். அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணுவார், பாலாத்துல பிரம்மதேவர் திருவாராதனம்னு சொல்லுவான். அங்க 2 நதிகள், ஒன்று வேகவதி, இன்னொன்று பாலாறு. 3வது இருக்கு ஒரு நதி, செய்யாறு, பாகு நதி. நீங்க பிரயாகராஜ் போறீங்கல்ல, பிரயாகராஜ்ல என்ன விசேஷம், திரிவேணி சங்கம்னு சொல்லுவாங்க. கங்கை, யமுனை, அப்புறம் சரஸ்வதி எங்க இருக்கு? அது வந்து அந்தர் இதா கணக்கு தெரியுமா? தெரியாது. காஞ்சிபுரத்துல பிரத்யக்ஷமாக பாலாறு, செய்யாறு, வேகவதி தான் சரஸ்வதி. பாலாறு பால் போல கங்கை, அது கங்கை பாலாறு. செய்யாறுன்றது யமுனை. பாகு நதினு பேர் அதுக்கு. ஷெய்னா கைக்கு பேரு தமிழ்ல கூட, தெலுங்குல என் ஷெய்னா கை, புரியுதா? தெலுங்குல ஷெய்னா கை, பாகு நதினு பேர் அதுக்கு. செய்யாறு. 3வது வேகவதி. இத பிரம்மதேவர் யாகம் பண்ணுச்சு, யாகத்தை கெடுக்கிறதுக்காக அவருடைய பொண்டாட்டி சரஸ்வதி தேவி வேகமா வந்தான்னு அது ஒரு கதை ஹஸ்தகிரி மகாத்மியத்துல. அதனால இந்த 3 நதியும் பிரத்யட்சமா சங்கமிக்கக்கூடிய இடம் தான் திருமுக்கூடல், காஞ்சிபுரத்துல பக்கத்துல, பழைய சீவரம். அது பிரயாகராஜ காட்டிலும் 10,000 மடங்கு புண்ணிய கஷேத்திரம், பெரிய சங்கம கஷேத்திரம். அது பெரிய சங்கம கஷேத்திரம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, 2 நதி இருக்கு. ஒரு பக்கம் வேகவதி, ஒரு பக்கம் பாலாறு. அன்பார்ச்சுனேட்லி இப்ப நதியை காணோம். அதுதான் நான் நினைச்சேன், பிரயாகராஜ்ல நிஜமா ஓடின்னு இருக்கு, இங்க காணோம் அப்படிங்கிறது. பாலாறு செய்யாறு இருக்கு, வேகவதியா காணோம். பாலாறும் மழை வந்தா தானே வருது, இல்லைன்னா எங்கதான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஜீவநதி இல்ல அது. ஆனா அந்த பிரிட்ஜை பார்த்தா அது எவ்வளவு பெருசுக்கு இருந்திருக்குங்கிற ஒரு இமேஜினேஷன் தெரியுறதா? இப்படி ஓட வேண்டிய நதி அது. அது இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்முடைய அலட்சியம் தான் காரணம். நீர் ஆதாரத்தை வளர்க்கறதுக்கு நம்ம தவறிட்டோம். நமக்கு பாட்டில தீர்த்தம் கிடைச்சா போறோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம். நம்ம அது ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் போறோம்ன்ற மாதிரி வச்சுட்டோம். ரொம்ப தப்பது. ஓகே, இதை பத்தி நாம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பாலாருக்கு சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, இதுக்கு திருவாராதனம், பிரம்மாராதனம்னு சொல்லுவா. 4 பக்கம் பெருசா ஒரு பள்ளம் வெட்டியிருப்பா, அதுல மணல்ல தண்ணீர் ஊத்து வரும். ஆற்று பெருக்கற்ற அடிசுடு மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலக ஊட்டும் அல்லவா, அந்த ஊர் வரும். அதான் ஊரல்னு பேர். அதுக்கு நடுவில் ஒரு மேடையில சுவாமி எழுந்தது திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கு முன்பாக சுவாமி பல ஊர்களுக்கு போவார். செவிலிமேடுன்னு ஒரு ஊர் இருக்காங்க நான் பக்கத்துல, அந்த செவிலிமேடு போறார். அப்புறம் அப்துல்லாபுரம்னு ஒரு கிராமம் இருக்கும். அப்புறம் அங்க ஐயங்கார் குளம் அப்படின்றதான் ஒரு ஊர் இருக்கு. அதாவது ஐயங்கார் யாருன்னா, காஞ்சிபுரத்துல ஒரு கால விசேஷத்துல தாத்தாச்சாரியர்கள் அவர்கள், இப்பொழுதும் அவர்கள் தான் அந்த ஊர்ல பிரதானமா இருந்துட்டு இருக்கா. அவர்களுடையதான தர்ம கர்த்திருவத்துல அந்த கோவிலுடைய நிர்வாகங்கள் என்பது ஏற்பட்டு இருந்தது. அப்ப ஏற்பட்டதான அவர்கள் ஐயங்கார் என்று அழைக்கப்படுகிறார். ஐயங்கார் தான் பொதுவா எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவ எல்லாருக்கும் ஐயங்கார் தான் பேரு. இது அந்த ஊர்ல ஒரு பொது வழக்கம். அது அவ ஏற்படுத்தின ஒரு அற்புதமான பிராச்சீனமான ஹனுமான் சன்னதி ஒண்ணு இருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஹனுமான். அவர் எப்படி அந்த அனுமார் அங்க வந்தாருன்னு சொன்னா, இந்த தாத்தாச்சாரியர்கள்ல நான் சொல்ற கதை ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விஜயநகர பேரரசுல போயிட்டு அங்கிருந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் கட்டுவதற்கான உண்டான திரவியங்களை, பொருட்களை அவர் சம்பாதிச்ச வரைச்சே. அந்த காலத்துல தீவட்டி கொள்ளக்காரர்கள்லாம் உண்டு இல்லையோ, வழியில தீவட்டி கொள்ளக்காரர்கள் வந்து அவர் வழிமறிச்சா, அவர் நல்லா ஹனுமத் உபாசகர். உடனே ஹனுமத் பஞ்சாஷத் என்பதாக ஹனுமான் பேர்ல ஒரு 50 ஸ்தோத்திரத்தை துதி பண்ணினார். அப்போ ஹனுமான் வந்து அத்தனை கொள்ளக்காரர்களையும் அடிச்சு விரட்டினார். அதனால அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் வெட்டி, பெரிய குளம் வெட்டி, ஐயங்கார் குளம்னே பேரு, ஒரு பெரிய குளம் வெட்டி ஒரு பெரிய ஹனுமார் சன்னதியை பிரதிஷ்டை பண்ணிருக்கா. அந்த கோவிலுக்கு பெருமாள் எழுந்துள்ளார். பாலாருக்கு முன்பாக அந்த கோவிலுக்கு பெருமாள் எழுந்துள்ளார். இங்க எழுந்தருளி சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அதை முடிஞ்சு அங்கிருந்து நீங்க கேட்ட இந்த கிணறுக்கு பெருமாள் எழுந்துள்ளார். தொடர்ந்து அது முதல் நாள் ராத்திரியே ஆரம்பிச்சிடுவேன். முதல் நாள் ராத்திரி ஆரம்பிச்சிடுவேன். அந்த திருநக்ஷத்திர தண்ணி, சுவாமியோட அவதார நட்சத்திர தண்ணிக்கு ராத்திரி ஆரம்பிச்சிடுவேன். கிளம்பிடுவார் ஊரை விட்டு. அந்த குளத்துக்கு போனோம். அது ஏரி மேலேயே போய் அப்புறம் ஏரியினுடைய மதகு கிட்ட இறங்கணும். இறங்கினா இந்த குளம் நடவாப்பின்னு பேர் அதற்கு. கரெக்டா 2 பக்கம் அப்படி படி இறங்கும், க்ளோஸா இருக்கும். சுவாமியை தோல்ல எழுந்தருள பண்ணக்கூடிய ஸ்ரீபாரம் தாங்கி மட்டும்தான் வர முடியும். கூட ஒருத்தர் கூட எக்ஸ்ட்ரா வர முடியாது, கூட வர முடியாது.
அது உள்ள இறங்குவார். உள்ள இறங்கினா ஒரு லேயர் 2 லேயர் இதுல அதுக்கும் கீழே இருக்கு. ஓ சரி. இப்போ மேல் லேயர்ல இறங்கினாலேயே அங்க ஒரு கிணறு அழகா இருக்கும் நடுவுல. அதை சுத்தி ஒரு சின்ன பிராகாரம் இருக்கும். சுவாமி அந்த பிராகாரத்துக்குள்ள பற்றி உலாத்துதல் நடத்தும். ஓ அதுக்குள்ள சரியான அட்வென்ச்சரஸா இருக்கும் அது. எதுக்கு இவ்வளவு தூரம்? என்ன அப்படின்னா ஒரு சைத்திய உபச்சாரம், ஒரு நீர்நிலை, கோடை இல்லையா, நல்ல கடுங்கோடை, நல்ல வெயில் காலமா இருக்கு. ஒரு நீர்நிலைக்கு அருகில இருந்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்டர் கிரவுண்டுனா இன்னும் நன்னாவே குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா. நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் அது சித்ரா பௌர்ணமி தானே, அன்னைக்கு தானே, நல்ல மேல வெள்ளவெளேர்னு முழு பால் நிலா, நல்ல கும்மிருட்டு, ஆனா பளிச்சுன்னு பால் நிலா பிரகாசிக்கிறது. அந்த நிலவு இந்த கணத்துல உள்ள பிரதிபலிக்கும். சூப்பர். அதை சுத்தி அழகான மண்டபம் இருக்கு. அந்த மண்டப பிராகாரத்துல அப்படியே 2 பக்கமும் 2 பெண் அம்சத்துக்கு நடுவில் ஒரு ராஜஹம்சம் போற மாதிரி, 2 பெண் யானைக்கு நடுவில் ஒரு ஆண் யானை போற மாதிரி, 2 அழகான கொடிகளினாலே தழுவப்பட்ட ஒரு பெரிய மரம் மாதிரி அப்படி தேப்பெருமாள் வரதன் அப்படி போவான். அழகு இல்லையா? ஆமா. அப்படி வந்து செத்தனா அப்படி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த அந்த ஆம்பியன்ஸ்னு சொல்லுவா இல்லையா ஆங்கிலத்துல, மேல பால் நிலாவோட அதை பிரதிபலிக்க அந்த பெருமாள் அங்க எழுந்தல் இருக்க, அப்படி அடியார்கள்லாம் என்ன சேவிச்சுட்டு உள்ள எல்லாரும் இறக்க மாட்டான். அவ்வளவு டமால் டிபில் மூச்சு தண்ணி அது ஏகாந்தம் என்ஜாய் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி ஜனங்க என்ன பண்ணுவானா முன்னாடியே வந்துட்டு போவானதுக்கோசரம் ஜனங்களை இறக்கி ஏத்திடுவான். சுவாமி வரைச்சே யார் கைங்கரியம் பண்றாளோ கூட வராளோ அவ மட்டும்தான் உள்ள வச்சுக்க முடியுமே தவிர்த்து இடமும் சின்னது. அது என்னது, நீங்க பூமி கடியில கிட்டத்தட்ட 15-20 அடி ஆழத்துல ஒரு பிரதட்சணம் பண்ற மாதிரி ஒரு பிராகாரம், ஒரு மண்டபம், அதுல சுவாமி எழுதுவதற்காக ஒரு சின்ன பெற மாதிரி ஒரு சின்னதா ஒரு இடம் இருக்கும். அதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. மொத்தம் கருங்கல்ல அந்த காலத்துல எப்படி பிளான் பண்ணி கட்டிருக்கா, எப்படி அனுபவிச்சிருக்கா தெய்வத்தை. கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா, தெய்வத்தை எப்படி அனுபவிச்சிருக்கா. ஏன்னா கார்த்தாலேயே சுவாமி என்ன பண்ணுவாங்க, பக்கத்துலயே தூசி, மாமண்டூர், அப்துல்லாபுரம் அந்த மாதிரி ஊர்லாம் இருக்கும். அங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சு வந்துருவார். அப்படியே ரொம்ப டயர்டா வந்து இங்க வந்து திருமஞ்சன் ஆகி அப்புறம் கொஞ்சம் கொடுங்கடா ஃப்ரீயா. எவ்வளவு நேரம் இருப்பாரு சுவாமி? ரொம்ப குறைச்சல் தான். ஏன்னா இப்போ டைம் எடுத்து மேல அடுத்தடுத்து உற்சவம், அவருக்கு ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு டைமே இல்ல. அவர் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரா நாமெல்லாம் இல்ல. அது சரிதான். நம்ம கதையில என்ன ஆகுது, அந்த உபச்சாரமாக இன்னமும் அந்த உற்சவத்தை நடத்திட்டு இருக்கா. அது ஒரு பார்க்கச்சே அப்படி பயங்கர உள்ள இறங்கி அப்படி சுத்தி அதை வந்து அது சுவாமியோட சுத்தி வர்றதே ஒரு அழகு. ஒவ்வொரு தடவை சுத்தி வரைச்சே ஒவ்வொரு விதமான தாளங்கள் வாசிப்பா. அதான் என்ஜாய் பண்ணும். அதை இப்போ அந்த ரசனை குறைஞ்சு போயிடுது ஜனங்க கிட்ட. அதாவது பக்தின்ற பேர்ல பண்றது மொத்தம் அட்ராசிட்டிஸ். அந்த தண்ணி எடுத்து இறச்சிட்டு போயிட்டா அந்த தண்ணி கலங்கி போயிடுறது. அந்த நிலாவுடைய பிரதிபலிப்பு அந்த தண்ணியில தெரியுதா எப்படி இருக்கும், புதுமா இருக்கும். அப்படி கம்பேர் அப்படி பெருமாளுடைய திருமூலம் வந்து ராமச்சந்திரன் சொல்றாரு, சந்திரகாந்தானம் ராமம் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி. அந்த மாதிரி பெருமாள் அவருடைய முகம் என்ன, இந்த நிலவு என்ன, அந்த இருட்டு வேலை என்ன, அதை சாயங்காலம் ஏகாந்தம் அனுபவிக்கிறது என்ன. ஒரு பக்கம் வேத பாராயணம், ஒரு பக்கம் திவ்ய பிரபந்தம் அப்படியே காதால கேட்டுண்டு, வேற சப்தம் இல்லாம அழகான வாத்தியங்கள், நல்ல தூப தீபங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிச்சிருப்பா, நல்ல புஷ்பங்கள் சமர்ப்பிச்சிருப்பா. அதனுடைய ஒரு பரிமளம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்க நிக்காரு அப்படி போல கத்தாம அமைதியா பிளசண்டா அனுபவிச்சா அப்படியே மெல்ட் ஆயிட மாட்டோமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் அந்த நடவாப்பி உற்சவம்னு பேரு. இதுக்கப்புறம் சுவாமி இங்க இருந்து கிளம்பிதான் பாலாறுக்கு போவார். அங்க பாலாத்துல ஊத்து போட்டு வச்சிருப்பா. 4 பக்கம் மண்ணை நல்லா தோண்டி அழகா நடுவுல ஒரு மேடை மாதிரி இருக்கும். அந்த மேடையில சுவாமி இருப்பார். அப்புறம் அங்க சுவாமிக்கு அங்க அபிஷேகம் மறுபடியும். அது பிரம்மா வந்து அன்னைக்கு ராத்திரி பாலாத்துல திருவாராதனம் பண்றான்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு தூப்புல் வேதாந்த தேசிகர் சன்னதிக்கு வந்து தேசிகருக்கு மரியாதை கோவிலுக்கு வருவார். அதாகும் மறுநாள் இன்னைக்கு சித்திர ஹஸ்த தனிக்கு கிளம்பினார்னா சித்ராபுரம் முழு நாள் ஃபுல்லா சுத்திட்டு ஆல்மோஸ்ட் சுவாதி இல்லையா, ஹஸ்தம் சித்திர சுவாதி மறுநாள் கார்த்தால அவர் வரணும். அப்ப அடுக்க ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. இதுதான் அந்த உற்சவத்தினுடைய ஒரு சிக்னிபிகன்ஸ். இதெல்லாம் ஒரு இந்த காலத்துல ஏசி போட்டு உட்காந்துருக்கோம். அந்த காலத்துல நீர்நிலைகள்ல இருந்தாலேயே
அது ஒரு மனதுக்கு இதமான ஒரு ஆமா. ஒரு வேடிக்கை என்னன்னா, இப்பவுமே தெரியும், இப்பயும் நம்ம வழக்கத்துல உண்டு, இந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு எல்லாரும் நதிக்கரையில போயிட்டு உட்காருது, ஆமா கலந்த சாதங்களை கொண்டு போய் ஆமா சித்ரா அன்னங்கள்னு சொல்லுவா. ஆமா என்ன சொல்றது, ஃப்ரைட் ரைஸ், இப்ப அதுக்கு பேரு வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸ். மக்கள் வருவா, கூட்டமா வருவா. என்ன ஒரு வருத்தம், பெருமாள் எழுந்தொழக்கூடிய வழியெல்லாம் மாமிச கடைகள் இருக்கும். அதெல்லாம் நம்மளால தடுக்க கூட முடியல. இப்படி ஒரு கையிலாகாத உட்காந்துருக்கோம் நம்மலாம். என்ன பண்றது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மக்கள் தான் அது காரணம். மக்கள் அதை புறக்கணிக்கணும். அவன் என்ன பண்ணணும், டேய் இந்த பக்கம் சுவாமி வரக்கூடிய இடம், நீ போய் அங்க போய் போடு கடைய, சாப்பிட்றவன் வாங்கி சாப்பிட்றவன் அங்க போய் சாப்பிட்டோம். அவ்வளவுதான். இப்ப சர்வசாதாரணமா 2 பக்கமும் மாமிச கடைகள் வந்துட்டு சுவாமி அது உள்ளதான் போற மாதிரி ஆயிடுச்சு. ஜனங்க வருவா, கூட்டமா வருவா. கிட்டத்தட்ட சுவாமி அங்க வரத்துக்கு 9 மணி 10 மணி ஆயிடுமா, அதுக்குள்ள பாதி பேர் சாப்பிட்டு தூங்கிடுவோம். வந்து அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணி 3 மணிக்கு சுவாமி கிளம்பிடுவாரா, யாருக்கு தெரியும், அவன் காரத்துல இருந்து அவன் போயிடுவான். ஆனா அது பார்த்தா அங்கங்க சின்ன 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 குழுக்களா ஃபேமிலியோட வந்திருப்பா, எதையோ சாப்பாடு கொண்டிருப்பா, அதுக்காக அழகா உட்காந்து பாடல் ஆடல் சிரிப்பு. இப்ப எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறது, ரீல்ஸ் பண்றது. இப்ப அது வந்து ஆரம்பிச்சது. நாங்க சொல்றது வந்து பெட்ரோமாக்ஸ் கலாச்சாரம். ஆமா, வெறும் பெட்ரோமாக்ஸ் லைட் தான் இருக்கும், அதுலயே கெரசின் தீர்ந்து போச்சுன்னா அணைஞ்சு போடும். ஆமா ஆமா, வெறும் தீவட்டி வெளிச்சத்துல தான் சுவாமி இருப்பார். ஆனா ஒரு தப்பு தண்டா நடக்குமா அந்த காலத்துல? நிர்பயமா அத்தனை பேரும் அந்த ராத்திரி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பாலாத்து மணல்ல நிர்பயமா தூங்குவா சார். ஒரு ஹாரஸ்மெண்ட் உண்டா? ஒண்ணும் கிடையாது. ஒரு பண்பாடு நாகரிகத்தை மீறின ஒரு காரியம் உண்டா? இப்ப இன்னொரு வருத்தமா நான் சொல்றேன், அந்த மணல்ல சுவாமியை எழுந்தருளை பண்ணி கொண்டு போகும்போது ஸ்ரீபாந்தாங்களோட கஷ்டப்படுறான். ஏன்னா உடஞ்ச பாட்டில் காலில் கிழிக்கிறதா வாழ்க்கை. எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மோசமா வந்து பண்ணி வச்சிருக்கோம். எப்படி இருக்கும்? மக்கள் இப்பெல்லாம் ராத்திரி தங்குறது இல்லை, ஏன்னா பாதுகாப்பு இல்லை, பயமா இருக்கு அப்படின்றதுனால. இப்ப இத்தனைக்கும் முழு அந்த ஃபுல்லா வெளிச்சம் போட்டாலும் அந்த காலத்துல ஒரு தீவட்டி வெளிச்சத்துலயே அத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கா, ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. பக்தி இருந்தது, கலாச்சாரம் இருந்தது, மக்கள் தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தா. என்னன்னா பிக்னிக் ஸ்பாட்டா அதை யூஸ் பண்ணினாலும் தெய்வ வழிபாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. இப்ப திருப்பதியே பிக்னிக் ஸ்பாட் ஆயிடுச்சு, தெய்வ வழிபாடுக்கு எங்க பிராதானியம் இருக்கு, அப்படி ஆயிடுச்சு. இதுதான் அந்த உற்சவம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு விசேஷம், அழகராத்துல இருக்கிறான்னா அது ஒரு மாஸ், அது ஒரு மஜா. போன தடவை நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். வரதன் வந்து இது இறங்குறது ஒரு விசேஷம். நிச்சயமா இதை சொல்லிட்டா உடனே அத்தனை பேரை கலந்துக்குள்ள இறங்கிட்டு போகலாம். அந்த ஊர்ல இருக்கிறவங்கள என்ன வெய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா தெரியணும், ஆனா பேசணும் தானே, இது எல்லாமே சொல்லத்தானே, பேசதான் வேணும். நம்ம பெருமாள் எழுந்தருளும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எல்லாரும் பெருமாள் செய்யணும், இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அவ்வளவுதான். அப்போ நேயர்களே, அந்த உற்சவம் ரொம்ப அழகா இருக்கும். அது நான் ஆக்சுவலா இந்த டிவியில இந்த சின்ன சின்ன கிளிப்ஸு தான் நான் பார்த்துருக்கேன். அதுவே வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் நேராக போங்க, பெருமாளை வந்து சேவிச்சுட்டு அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் சுவாமிகள் சொல்லும்போதே நமக்கு அதில் ஒரு காட்சி நமக்கு வந்து உருவாகுது இல்லையா, அதை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நமக்கு பெருமாளோட அருள் கட்டாயம் கிடைக்கணும். சுவாமி ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. ஜெயலலிதா சுப்பர்ணா. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.